கன்னி ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, பதவியை கொடுத்து விட்டு இடமாறுதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் குரு பகவான். ஸோ மாத முற்பகுதியில் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும், மாத பிற்பகுதியில் பதவியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். சார் முதல்ல மாற்றி சொன்னீங்களே. ஆமாம், முதல்ல உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுப்பார், அப்புறமா தான் பதவியை கொடுப்பார். ஆக்சுவலாக அது ப்ரமோஷன் கொடுத்து தான் இடமாற்றத்தை கொடுப்பார். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் அந்த ஊருக்கு போகிறீங்க, போகும்போது நீங்கள் இந்த பொறுப்பை ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க, அடிஷ்னலாக எடுத்துக்கோங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற நேரம், உங்களுக்கு படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தால் உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நேரம், இதில் சனி பார்வையினால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தீருகின்ற நேரமாக இருக்கும். ஆனால் சனி பார்வையில் சூரியன் இருக்காது. அதனால் தந்தை வழியில் சில மனக்கசப்புகள் இருந்தாலும் அது பெருசாக உங்களுக்கு விமோசனம் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் மாத பிற்பகுதியில் இருக்கும், மாத முற்பகுதியில் இருக்காது. பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்தாது. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு, எதிரி வீட்டுக்கு எதிரியே பார்க்குறாரு. ஸோ எதிரிகள் மறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்லும் சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் தரக்கூடிய வகையில் அக்டோபர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 12, 13, 14, 15, 16, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31ஆம் தேதி வரை இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்தாலும் சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆட்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னதான் குரு பார்வையில் சனி வந்தாலும் சனியுடைய கேரக்டர் சில சிக்கல்களை ஏற்படுத்துவார். யாருக்கு சிக்கலை ஏற்படுத்துவார்னா, படிக்கிற குழந்தைகளுக்கு சிக்கலை ஏற்படுத்துவார். வேலை செய்கிறவங்களுக்கு தங்க கூட வேலை பண்ணுறவங்களால மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் மனசில் குழப்பத்தையும் உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி வார்த்தைகளையும் தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8ஆம் தேதி விடியற்காலை 1:28 முதல் அக்டோபர் 10ஆம் தேதி விடியற்காலை 1:23 வரை இந்த சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வையில். ஸோ எதிரிகளுக்கு நீங்கள் அல்வா கொடுக்குற மாதிரி சில விஷயத்தை பண்ணுவீங்க, கவனமாக பேசுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த கன்னி ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க, வேலை தேடிட்டுருக்கிறவங்க, இவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கிறதுனால யார் உங்களை விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க வாய் அடைக்கிற மாதிரி நல்ல விஷயம் நடக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து உங்களுடைய வழக்குகளில் வெற்றியை தேடி தருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். பங்காளிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இத்தனை நாளாக பங்காளி கூட தான் சண்டை உங்களுக்கு, இப்போ பங்காளி உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களை எதிரியாக இருக்கிறவங்கெல்லாம் நட்பாக மாறுவார்கள். உறவுகள் பலப்படுகின்ற நேரம் இது. உங்களை பற்றி தப்பாக பேசினவங்களே, தப்புப்பா அவர் நல்லவர் தான், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கல, அப்படி மாறக்கூடிய வாய்ப்புகள் வருது. பணபலம் அதிகரிக்கும் சூழ்நிலை. ஆனால் பேசுகிற வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க, ஏன்னா எதிரிகளை உருவாக்கும். 2ஆம் இடத்து செவ்வாய் உஷ்ணமான வார்த்தைகளை வெளிப்படுத்துவீங்க, அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக உடன்பிறப்புகள் விஷயத்தில் மட்டும் இல்லை, அவங்க குழந்தைகள் விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட எரிஞ்சு விழுந்து பேசுவீங்க, அதனால் உங்களுக்கு தேவையில்லாத அட்வைஸ் கிடைக்கும். போகிற வரவெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவான், தம்பி இதெல்லாம் இப்படி பேசக்கூடாது, நீ உன் வயசு என்ன அவர் வயசு என்ன அப்படின்னு. கடைசியில் நீங்கள் ஒன்றுமே சொல்லிக்க மாட்டீங்க. ஐயா நீங்கள் இதை பார்த்து எடுத்துகிட்டு போங்க, இது விழுந்துட போகுது, அதை எவனோ ஒருத்தர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக அட்வைஸ் பண்ணுவான். அதனால் என்னென்னா, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய வேலை வாய்ப்பில் முன்னுரிமை ஏற்படுத்தும். அதாவது உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய ப்ரொஃபஷனில் முன்னுரிமை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் சற்று காட்டமான வார்த்தைகளை பேசுகிறதுனால உங்கள் கஸ்டமர்ஸே, உங்கள் கூட இருக்கிறவங்களே சில சமயம் எதிரியாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நீங்கள் லேவாதேவி பண்ணுறீங்க, இந்த வட்டிக்கு பணம் கொடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அரசாங்க ரீதியான தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியாக சில சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கன்னி ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார், மாத முற்பகுதியில் குருவின் பார்வையில், மாத பிற்பகுதியில் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம் 9ஆம் தேதிக்கு மேலே. இதனால் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு கெட்ட பேர் வராமல் பாதுகாத்துக்கலாம். ஆனால் நீர் பூத்த நெருப்பாக சிலர் உங்கள் பேரில் வன்மத்தை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு எதிரிகள் மறைமுகமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது யார் எதிரியாக இருப்பாங்கன்னா, நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய இந்த கோபிரதர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சகலைன்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த சகலைகள் கூட மனஸ்தாபம் ஏற்படும். அவங்க மனசுக்குள்ளார ஒரு வன்மத்தை வச்சுருப்பாங்க. உங்கள் மாமனார் மாமியார் வீட்டில் நீங்கள் பேசினா கெட்ட பேர் வரும். நீங்கள் எதையாவது கேட்க போக அதுன்னு நீங்கள் கேட்குறது எங்கள் பொண்ணே கேட்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். சரி, நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் நீங்கள் போய் கேட்க போக உங்கள் மாமியார் உங்களுக்கு எதிராக பேசுவாங்க. அது எப்படி? நான் என் பையனே கேட்கல, என் மகளுக்கு நான் அது என்ன வேணால் பண்ணுவேன், நீ யார் என்ன கேள்வி கேட்குறதுன்னு உங்களை கேள்வி கேட்பாங்க. இதனால் உறவுக்குள்ளே தேவையில்லாத சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் குரு பார்வை அதை ஓரளவுக்கு சமாதானமாக போகிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆனால் கெட்ட பேர் தான். இந்த ராசியில் பிறந்த, அதாவது கன்னி ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாறுதல் மட்டுமல்லாமல் வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும் பதவி உயர்வது கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆஃபீஸில் உங்கள் பேரில் ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது பேரில் நீங்கள் வழக்கு தொடுத்திருந்தால் அந்த வழக்கு வெற்றி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு எப்படின்னா, வேலையில் இருக்கிறவாளுக்கும் இதே மாதிரி ஒரு அமைப்பு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நீங்கள் திருமண வயதினராக இருந்தால் திருமணத்தில் இருந்த தடைகள் தாமதங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். கூட ஒர்க் பண்ணக்கூடிய, கூட பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சில சிக்கல்களை தடங்கல்களை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்போ அவர்களாலேயே விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக இருந்தால் போதும். யார் நல்லவன் யார் கெட்டவன்னு பகுத்தறிவதற்கு தெரியணும். நம்ம கூட இருக்கிறவன் எல்லாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு கிடையாது. நம்ம கூட இருக்கிறவன் எல்லாரும் நமக்கு உறவின் முறையில் வருவான்னு கிடையாது. நம்மளை குழி பறிக்கிறதுக்கு கூட நம்ம பக்கத்துலேயே நிற்பான், பின்னாடி குழி பறிச்சுன்னு இருப்பான். கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பாமல் இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு உண்டான வழிபாடு என்ன, பிரார்த்தனை என்ன அப்படின்னா, முன்னோர் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறமா வராகமூர்த்தியை வழிபட வேண்டும். வராகமூர்த்தின்னா அவர் இந்த பன்றி ரூபம் இருக்கும். அந்த பன்றி ரூபத்தில் இந்த வாயில் இந்த முன்னாடி முகத்தில் 2 பல்லுக்கு நடுவில் பூமாதேவியை தாங்கியிருப்பார். அதுக்கு பேர் வராக ரூபம்னு பேர். இங்கே ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு கோயில் இருக்குது விழுப்புரம் பக்கத்தில். ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு ஊர். அங்கே இருக்கக்கூடிய வராகமூர்த்தியை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்து நிம்மதியும் சமாதானமும் ஏற்படும். இந்த அக்டோபர் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும். உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனைகள். அதே சமயம் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு சில குழப்பங்கள் வரலாம். இந்த ராசிக்கு, மேஷ ராசிக்கு நல்லா சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம நல்லா சொல்லியிருக்கோம். ஆனால் சில பேர்த்துக்கு அது ஒத்து வரல அப்படின்னா அவளுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். அப்படி தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு தொலைபேசி வாயிலாக, கைபேசி வாயிலாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, சென்னையில் இருக்கிறவங்க கீழே டைரக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. சப்போஸ் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கீழே இன்னொரு நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்ப வேண்டும். எனக்கு ஜாதகம் தேவையில்லைங்க, உங்கள் ஜாதகத்தை வச்சு நான் ஜாதகம் கணிக்க மாட்டேன். உங்களுக்கு தனியாக ஜாதகம் கணித்து அதுக்கு தான் பலன் சொல்லுவேன். அதனால் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பலாபலன்கள், இந்த ராசி பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.